வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த மாதத்தில் மீனராசி, இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 7.5 வருஷ சனி ஆரம்பிக்கிறது மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பிரச்சனைகள். அதுவும் குறிப்பாக இந்த நீதித்துறை அதில் இருக்கக்கூடியவர்கள், இந்த நீதித்துறையில் இருந்து கொண்டு மனமுறிவு ஏற்பட்டு அதற்காக வழக்காடு மன்றங்களை சென்றிருக்கக்கூடியவர்கள், ஒரு சில அறிவுரைகளோடு நீங்கள் அதை தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களோடு வாழக்கூடியவர்களுக்காக நீங்கள் ஒரு சில சமரசங்களை செய்து கொள்வது அப்படிங்கிறது நன்மை தயக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கணவன் மனைவி ஒற்றுமையின்மை அப்படிங்கிறது கடந்த ஒரு சில மாதங்களாகவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக பெண்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போறது, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் படிப்பு மிகுந்த கவனம் தேவை. கவனத்துடன் படியுங்கள். ஏன்னா இந்த கல்விங்கிறது ஒரு சில காலங்களில் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஏன்னா மழை காலங்களில் அந்த மழை நீர் எப்படி நமக்கு கிடைக்கிறதோ அதை சேமித்து வைத்து கோடை காலங்களில் நாம் பயன்படுத்த வேண்டும். அதுக்கு தான் இந்த ஊருணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த படிப்பு கல்வி அப்படிங்கிறது இளம் வயதில் கற்க வேண்டும். அதனால் நீங்கள் தயவு செய்து இந்த காலங்களில் உங்களுடைய கவனங்களை மற்ற பக்கங்களில் திருப்பாமல் நண்பர்களுடைய பேச்சை கேட்டு அழிந்து விடாமல், ஏன்னா உங்களுடைய பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு தயவு செய்து கவனமுடன் படியுங்கள். அந்த படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்படி படிச்சீங்கன்னா தான் வருங்காலங்களில் உங்களுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது, அதையெல்லாம் சரி செய்ய முடியும். அதில் எந்த மாறுதல்களும் இல்லை. கணவன் மனைவி ஒற்றுமை சுமாரா இருக்கும். அதை நீங்கள் கையாளுகின்ற முறையில் தான் இருக்கிறது. வியாபாரம், இந்த வியாபாரம் அப்படிங்கிற பொழுது ஒரு சில பிரச்சனைகளோடு இந்த வியாபாரம் தொடர்ந்து நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர் கவனமுடன் இருப்பது நல்லது. அதோடு கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமையும். அவர்களுக்கு கலை சம்பந்தமான ஒரு சில நிகழ்வுகளில் நீங்கள் முன்னெடுத்து நடத்தக்கூடிய திருவிழாக்களில் நீங்கள் நடத்துவீர்கள். அதில் கவனத்துடன் பணங்களை கையாளுவது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாயிருங்க. யாருக்கிட்டையும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. உங்களை யாரும் ஏமாற்றி விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால தயவு செய்து முன்பணம் பெற்றுக்கொள்ளுங்கள். முன்பணம் பெற்றுக்கொண்டு உங்களுடைய நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்பாக எல்லா பணங்களையும் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு நிகழ்ச்சிகளை நடத்துங்கள். அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். இந்த மாதம் எல்லோருக்கும் சிறப்புடைய மாதமாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லாம் வல்ல பைரவரை வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயரையும் பைரவரையும் வழிபாடு செய்தீர்களேயானால் கண்டிப்பாக இந்த மாதம் சிறப்புடைய மாதமாக அமையும். எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆடி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. ஆடி மாதம் எப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு முதல்ல தெரிகிறது என்னென்னா போர்க்களம். ஆடி மாதத்தில் எந்த வேலை செய்யக்கூடாது. ஆனால் அம்மனுக்கு உகந்த மாதம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் நிறைய கோயிலில் திருவிழாக்கள், பண்டிகை, பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா ஆடி மாதம் தெய்வத்துக்கு உகந்த மாதம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு உகந்த மாதம் என்னன்னா இந்த ஆடி மாதம்தான்.
எல்லா கோயிலையும் பூஜைகள் பண்ணனாலும் நம்ம குலதெய்வத்துக்கு போய் அதாவது வந்து வழிபடுறதுக்கு உகந்த மாதம் இந்த மாதம் தான். வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு அதுக்கு அருமையான மாதம் பார்த்தீங்கன்னா இந்த உடைய ஆடி மாதம் தான். மற்றவங்க வந்து பார்க்கும்போது டைம் கிடைக்கும் போது வந்து பண்ணிட்டு போவாங்க. ஆனால் ஆடி மாதன்றது அப்படி கிடையாது. நாம் டைம் எடுத்து பண்ணி கும்பிட்டோம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் நமக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த ஆடி 18 போர்க்குள்ள வரைக்கும் பண்ணாமல் ஆடி 18 முடிஞ்சு போர்க்குள்ள முடிஞ்சு பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஆடி மாதம் காலப்புருஷ தத்துவத்துப்படி 12வது ராசியான மேன ராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை நடக்க போகுது அதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இந்த ஆடி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம். குரோதி வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க. அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில் மிதுன லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில் 216 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. சரிங்களா? அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேன ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை இந்த ஆடி மாதம் கொடுக்க போகுது அதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மேன ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். அப்போ மேன ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். பொதுவாக மேன ராசி அப்படின்னா உபயம் ராசின்னு சொல்லுவாங்க. உபயம் ராசி அப்படின்னா இன்னைக்கு உசந்த இடத்துக்கு போகக்கூடிய ராசி. அந்த உபயம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7-11 கூடையவன் மாரகாதிபதி. அப்போ 7-11 கூடையவன் மாரகாதியும் போது மேன ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா புதன் திசையோ சனி திசையோ, அது திசையோ புத்தியோ அந்தரமோ எது வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்கும். நல்லது கொடுத்துருக்காது. ஒரு மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது நடந்திருக்காது. ஏன்னா உங்க சுய ஜாதகத்தில் சொல்றேங்க. சரிங்களா? அப்போ வந்து மேனராசிக்கு உபயராசி 7-11 கூடியவன் மாரகாதிபதி புதன் சனி 2 பேருமே கெட்ட வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உடைய குரு மேனராசிக்கு அதிபதி குரு பகவான், அப்போ அந்த குரு பகவான் இருக்க வேண்டிய இடம் எப்படின்னா 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடம் அப்படின்றது வந்து சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறாரு. சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு. நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னா குரு தான். அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்துல உட்கார்றதுனால மேன ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவேனாலும் துணிஞ்சு பண்ணலாம். மங்குச்சனி பொங்குச்சனி, அதாவது வந்து மாரகச்சனி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ 7 சனி நடந்துட்டு இருக்குது. 7 சனியில பார்த்தீங்கன்னா விரைச்சனி நடந்துட்டு இருக்குது. கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்ட ஊர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையை சித்திரவதை அனுபவிக்கிற நேரம் தான் இந்த உடைய கட்டான்றது வந்து 7 சனியில வந்து விரைச்சனி. கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷமா மேன ராசிக்காரங்களுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. எப்பதான் நம்மளோட கஷ்டம் தீரும்? ஏன்னா 1.5 வருஷத்துலயே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கஷ்டம். தொழில் முடக்கமாயிடுச்சு, குடுக்கல் வாங்கல் நஷ்டம், நகை நட்டு வச்சது திருப்ப முடியல, வாங்கினது கட்ட முடியல, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, தாயின் தந்தைக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஈகோ பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா பண கஷ்டம், பண தட்டுப்பாடு, மாச கண்ட கரண்ட் பில்லு கட்டுறமோ இல்லையா, மருந்து மாத்திரை செலவுல 10 ரூபா வாங்கணும். இது 100க்கு 100% பேருக்குமே இருக்கு நம்ம சொல்ல முடியாது. குறைஞ்சபட்சம் 80% பேருக்கு இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கோம். அப்படி நடந்துட்டு இருக்கும்போது இப்ப மீன ராசிக்காரங்களுக்கு நாம பண்ண வேண்டிய வழிபாடு என்ன? திருநள்ளார் போயிட்டு வரணும், கருப்பு துண்டு கட்டி குளிச்சுட்டு வரணும், நவகிரகத்தை சுத்தணும், எல்விளக்கும் விளக்க பொருத்தணும், எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வைக்கணும், நவகிரகத்தை சுத்தணும். நிறைய பேருக்கு நவகிரகத்தை எப்படி சுத்தணும் தெரியாது. வலதுபுறம் 7, இடதுபுறம் 2, 9 சுத்து சுத்திட்டு வந்தா நல்லது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஆடி மாசம் ஒரு போர்க்களமான மாசம். ஏன்னா 7 சனி நடக்கிறதுக்கும் ஆடி மாசம் ஒரு போராட்டம். ஒரு 18 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. வண்டி வாகனம், குடுக்கல் வாங்கல, போக்குவரத்து, வியாபார தேவையில கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா வாங்கி கொடுத்துருவீங்க, திருப்பி கட்ட மாட்டாங்க, நீங்க தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஜாமீன் எழுத்து போட்டுருவாங்க, கட்ட மாட்டாங்க, நீங்க தான் கட்டுற மாதிரி இருக்கும். பொதுவா நல்லதை பண்ண போனா பொல்லாப்புன்ற பேர் வாங்கிட்டு வந்துருவீங்க. மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த மாசம் ஆடி மாசம் 18 தேதி வரைக்குமே ரொம்ப சரியில்லாத இருக்குது. கொஞ்சம் கவனமா இருங்க. நீரு, நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம் கொஞ்சம் கவனமா இருந்துட்டாவே உங்களுக்கு ஓரளவுக்கு பாதி பிரச்சனை நீங்க சமாளிச்சிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு அதிபதி குரு பகவான்.
அப்படி பார்த்தோன்னா அந்த குரு பகவான் வந்து உங்க நட்சத்திரத்துக்கும் அதிபதி, உங்க ராசிக்கும் அதிபதி அவராகவே இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து 3ல வந்து பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால தனிச்சு பண்ணுங்க. கொள்ளைக்கு போனா கூட கூட்டு வேண்டாம், எது செஞ்சாலும் தனிச்சு பண்ணுங்க, வாழ்க்கையில கண்டிப்பா மேல வருவீங்க. அதே மாதிரி உத்திரட்டாத நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாத நட்சத்திரம் 4 பாதங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி யாருன்னா சனி. சனி யாரு? தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொழில் காரகன் எத்தனை இடத்துல இருக்கிறாரு? 12ல போய் மறைஞ்சிட்டாரு. சனி போய் 12ல மறைஞ்சா அது நல்லதுதான். ஏன்னா சனி வந்து கெட்டவன். பழமொழி சொல்லுவாங்க, சனி பிடிச்சிக்கிச்சு அவனுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப சனி என்ன பண்ணுவான்? 12ஆம் இடம். 12ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம், நீச்சம்னு சொல்லுவாங்க. அப்ப 12ல போய் சனி மறையும் போது நமக்கு வந்து என்னன்னா எதிர்பார்ப்பு பிடிக்காது. முடிஞ்ச வரைக்கும் தனிச்சு பண்ணுங்க, அது நல்லது. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களுக்கும் அதிபதி யாருன்னா புதன். பொதுவாக புதன் வந்து யாரு? மூலக்காரகன். பொதுவாக இந்த ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவோம். அந்த 64 கலை கற்றவர் யார் அப்படின்னா புதன் மட்டும்தான். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் வந்து உங்க ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் இப்ப 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல வந்து புத்திரஸ்தானத்தில் இருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீன ராசிகாரங்களுக்கு குழந்தை பாக்கியம் சூப்பரா இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, ஏன்னா கல்யாணன்றது 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி குழந்தை பாக்கியன்றது 1000 காலத்து பயிர். நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாத ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்க சுய ஜாதகம் 5ஆம் இடம், அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்க சுய ஜாதகத்துல 5ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்துல ராகு கேது இருந்தா கடுமையான புத்திர தோஷம், குருவோ சனியோ இருந்தா குழந்தை பாக்கிய தாமதமாகும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடம் நல்லா இருக்கா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. 5ஆம் இடத்துல நான் சொன்ன மாதிரி ராகு கேது குரு சனி இது 4ல எந்த கிரகம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆடி மாசம் 18 தேதி உங்களுக்கு வந்து முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு புத்திரஸ்தானம் நல்லா இருக்கும். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கின ராசி தான் இந்த உடைய மீனராசி. மீனராசிக்கு அதிபதி தான் குரு பகவான். அந்த குரு பகவான் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு குலதெய்வத்தினோட அனுகிரகம் வேணும். சப்போஸ் நான் குலதெய்வம் கோயில் எனக்கு தெரியல, என்னால் போக முடியல அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னைக்கு குரு அப்படின்னா தட்சிணாமூர்த்தி கும்புறது நல்லது. ஆனால் மூலஸ்தானம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு வழிபாடு செய்து வணங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக சொல்கிற நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ குரு 3ல் இருக்கும்போது ஒரு தைரியத்தை கொடுத்துருவாரு. பிரிஞ்சு உடம்பு ஒன்றா சேரலாம், ஒரு சில நட்புகள் கிடைக்கும், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் 3 குருவோடைய சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் 5ல் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மனைவிக்கு சின்ன சின்ன உடல் உபாதிகளை கொடுத்தாலும் புத்திர பாக்கியத்துக்கு தடையில்லாமல் கொடுத்துருவாரு. ஆனால் புத்திர பாக்கியம் சுக்கிரன் 5ல் இருக்கும்போது புத்திர பாக்கியம் கண்டிப்பாக நல்லபடியாக கொடுப்பாரு, பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி புதன் 5ஆம் இடத்துல அவரும் நட்பில் இருக்கிறாரு. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அயல்நாட்டுக்கு போகக்கூடிய யோகம் எதிர்பார்க்குறவங்களுக்கு அயல்நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவனும் மனைவியும் உட்காந்து யோசிச்சு இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, வண்டி வாங்கலாமா, இல்லை கடன் இல்லாத நம்ம நிம்மதியாக வாழலாமா, இல்லை பிள்ளைங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கலாமா, இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் 18 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் 5ல் பகையாக இருக்கும்போது மீனராசிக்காரங்களுக்கும் தந்தைக்கு நிறைய கருத்து வேறுபாடு வரும், நிறைய சண்டைகள் வரும், ஏதோ ஒரு வகையில் மனஸ்தாபங்கள் வரும், பண விஷயத்தில் குழப்பம் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டா வர்றதை தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சனி 12ல் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் எது செய்கிற மாதிரி ஒரு வண்டி வாகனம் எடுக்கிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து ஜாதகத்தை பார்த்துட்டு வாங்குங்க. வண்டி வாகனம் எடுத்தாலும் சரி, மாத்திர மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பார்த்துட்டு பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்லது. இருந்தாலும் மொத்தத்தில் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஜாதகத்தினோட அடிப்படை நல்லா இருந்தது அப்படின்னா பொது பலனில் பாதிப்பு கிடையாது. ஆனால் அதே மாதிரி ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு 7.5 பார்த்தீங்க அப்படின்னா விரைச்சனி. கவனமாக இருங்க, முடிஞ்ச வரைக்கும் மற்ற விஷயத்தில் தலையிடாமல் தனிச்சு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். ஆடி 18 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதுக்கு மேலே கொஞ்சம் மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஆடி மாத ராசி பலன். ஆடி மாத ராசி பலனை பற்றி இந்த பதிவில்
நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசியான மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மீனராசி காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசி மீனராசி, குருவோட ராசி. உங்கள் ராசி அதிபதி குரு. பொதுவாகவே மீனராசி நேயர்கள் நல்லவங்களாக இருப்பாங்க, ஆன்மீகவாதியாக இருப்பாங்க, மனசாட்சிப்படி நடக்கக்கூடியவர்கள் தான் மீனராசி நேயர்கள். ஏமாளியாக இருப்பாங்க. ஒரு சில பேர் மீனராசி நேயர்களை பாருங்கள், ஏமாளியாக இருப்பாங்க. இப்போ லக்னத்தில் வேறு ஏதாவது கிரகம் உங்களுக்கு இருந்தால் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டணட்டியாக இருப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு பொதுவாகவே மீனராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனசாட்சிப்படி நடந்துக்குவாங்க, யாரும் வாழ்க்கை கெடுக்க மாட்டாங்க. இதில் ஜென்ரலாக அவங்களோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும். முடியாதவங்களுக்கு உதவி செய்வாங்க, எப்பவுமே தன்னோட பேரை கெடுத்துக்க மாட்டாங்க. அவங்க ராசி சின்னம் மீன், இரட்டை மீன். ஏதோ பிரச்சனை வந்தால் கூட கழுவுற மீன் நழுவுற மீன் சொல்லுவாங்க. ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க, சால்வ் பண்ணிடுவாங்க. நல்லவங்க தான் மீனராசி. வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் எப்படி நம்ம நல்லவங்க பார்த்தோமோ அதே மாதிரி மீனராசி நேயர்கள் நல்லவங்க தான், மனசாட்சிப்படி நடப்பாங்க. ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக எண்ணம், இறை வழிபாடு, இறை பக்தி இதெல்லாமே உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். நல்லவங்களாக இருப்பாங்க, முடியாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவாங்க மீனராசி நேயர்கள். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், ராசி அதிபதி குரு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல செவ்வாயோட தனஸ்தான அதிபதி உங்கள் ராசிக்கு யோகாதிபதியோடு இருக்கார். ராசியில் ராகு இருக்காங்க, 7ஆம் இடத்துல கேது இருக்கார். இப்போ ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். நல்ல ஒரு அமைப்பு தான். அதை குரு மறைஞ்சிருக்காரு. 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது முயற்சியை தூண்ட வைக்கிறாருன்னு அர்த்தம். உங்கள் 2ஆம் அதிபதி 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் இருக்கார். உங்களுக்கு 7.5 சனி போயிட்டு இருக்குங்க, விரை சனி போயிட்டு இருக்கு. நிறைய விரையம் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. கட்டுக்கடங்காத செலவு. ஒரு செலவு வந்தால் இன்னொரு செலவு வருது, இன்னொரு செலவு வந்தால் இன்னொரு செலவு வந்து அப்படி மாற்றி மாற்றி செலவு வருதே தவிர நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சிங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லா மீனராசி நேயர்களுக்கும் செலவு மேலே செலவு போயிட்டு தான் இருக்குது. ஒன்றா மருத்துவ செலவு வந்திருக்கும், இல்லை வீடு வாங்கியிருப்பீங்க, இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, இல்லை வாகனம் வாங்கியிருப்பீங்க, இல்லை அப்பா அம்மாவுக்காக ஏதோ ஒன்று செலவு பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒன்று செலவு பண்ணிட்டு தான் இருக்கீங்க இப்போ வரைக்குமே. விரயங்கள் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகும். 7.5 சனி விரைய சனி அப்படி தாங்க பண்ணும். அது அவர் கர்மக்காரங்கன்னு அவரோட வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு, அவ்வளோதான். கர்மாப்படி இதெல்லாம் நடக்கணும்னு தலையெழுத்து. சரிங்களா? அதனால தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, விரயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சுப விரயமாக மாற்றுங்க. இப்போ அதாவது தேவையில்லாத விரயங்கள் போயிட்டு இருக்க, மருத்துவ செலவு அப்படி இப்படின்லாம் ஒரு சில பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து சுப விரயங்கள் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற மருத்துவ செலவு அடிக்கடி வருதுன்னா நீங்கள் வேறு ஏதாவது செலவு பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு லேண்ட் வாங்குங்க, ஒரு இடம் வாங்குங்க, இது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர் 4 வீலர் வாங்குங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் உங்களுக்கு வராது. சரிங்களா? ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பொருள் வாங்குறது, பொருள் சேர்க்கறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? பொதுவாக ஆடி மாதங்கிறது இறை வழிபாடுக்கு உண்டான மாதம். இறை வழிபாடுக்கு உண்டான மாதம் தான் ஆடி மாதம். இப்போ இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் செலவு பண்ணலாம், பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இறை பக்தி, இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறனால முயற்சி தூண்ட வைக்கிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? 2ஆம் அதிபதி உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இப்படியே பணத்தை சம்பாதிச்சிருவீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் வரவுக்குண்டான செலவும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க தான் செய்யும். சரிங்களா? அதை மாற்ற முடியாது, அது தலையெழுத்து, அது விதி. சரிங்களா? உங்கள் ராசியில் ராகு இருக்கார். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் நம்பி தான் ஏமாந்து போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா மீனராசினால ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மீனராசினால ஒரு சில பேர் வந்து பாருங்கள், நண்பர்கள் சேர்த்து வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு உதவி பண்ணி உங்களுக்கு எதாவது நல்லது நடக்கும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்க தான் டெவலப் ஆகி போயிருப்பாங்க தவிர உங்களை வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் குத்தியிருப்பாங்க, உங்களை வளர விடாமல் தடுத்திருப்பாங்க. இதெல்லாமே நடந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். இப்போ ராசியில் இருக்கிற ராகு வந்து ஆசை வார்த்தை காமிச்சு மோசம் பண்ணுற வேலை, இந்த மாய வலை விரிக்கக்கூடிய இது எல்லாமே இந்த ராகு தான், ராகுவோட வேலை தான். குழப்பம் ஏற்படும். ஏன்னா ராசியில் இருக்கிற ராகு குழப்பத்தை கொடுப்பார். அதுவா நம்ம அது பண்ணலாமா இது பண்ணலாமாங்கிற ஒரு குழப்பமும் தடுமாற்றமும் தெளிவில்லாத சூழ்நிலையும் கண்டிப்பாக ராசியில் இருக்கிற ராகு ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதனால் கவனமாக இருங்க, குழம்பாதீங்க, யார் பேச்சும் கேட்காதீங்க. சரிங்களா? உங்கள் வெல்விஷர் கூட இருக்கவங்க பேச்சு மட்டும் கேளுங்க. சுற்றி இருக்கவங்களாம் உங்களுக்கு குழப்பம் தான் பார்ப்பாங்க, உங்களை வழி மாதிரி திசை மாதிரி போகிற மாதிரி பண்ணுவாங்க. கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரிங்களா? உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜென்ம ராசியில் இருக்கிற ராகு வந்து ஏதோ இன்ஃபெக்ஷன், அந்த தொற்று வியாதி, அந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகிறது இதெல்லாம் அப்பப்போ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். சரிங்களா? கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ 3ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்காருங்க. உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்பாவோட உதவி ஆதரவு கிடைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், சூரியன் 5ஆம் இடத்துல, 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு
இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். பெருசாக கடன் இருக்கவங்க கொஞ்சம் இந்த மாதம் ஆடி மாதம் பார்த்து கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க. அதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. சரிங்களா? நல்லா இருக்குது, உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்க கேது வந்து குருவோட பார்வையில் இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். நண்பர்களுக்கு உங்களுக்கு ஆகாமல் போயிருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்ச நண்பரே உங்களுக்கு பகையாக இருந்திருப்பாங்க, எதிரியாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த மாதம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி கண்ட்ரோல் இருக்கும். ஏன்னா குரு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையே 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வந்து 7ஆம் இடத்து மேலே ஒரு ஒளி படுறதுனால இந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு கொஞ்சம் கம்மியாகும். நண்பர்கள்ட்ட இருந்த அந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் புதுசாக பழகிறவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? நண்பர்கள் விஷயத்தில் பொதுவாகவே கவனமாக இருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பணம் போடுங்க, முதலீடு போடுங்க, உங்களை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுறேன், உங்களுக்கு பெரிய ஆளாக்கிறேன் அப்படின்னாலும் ஆசை வார்த்தை காமிப்பாங்க. நம்பாதீங்க, ஏமாந்து போவீங்க. அடுத்த வருஷமெல்லாம் உங்களுக்கு ஜென்மசனி நடக்க போது கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஆனால் இந்த ஆடி மாதம் பொருள் சேர்க்கைக்கு உண்டான நல்ல மாதம், தெய்வ வழிபாட்டுக்கு உண்டான நல்ல மாதம். உங்களுக்கு இறை வழிபாடு, இறை பக்தி, பொதுவாகவே நீங்கள் ஆன்மீகவாதியாக தான் இருப்பீங்க, சாமி நம்பிக்கை உடையவங்க தான். அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மாதம். புதன் உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் அதிபதி, அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில மீனராசினியர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துட்டு போயிட்டு இருக்கு. இதெல்லாமே சமாளிப்பீங்க. ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு 7ஆம் இடத்து மேலே இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கணவன் மனைவி பிரிவினை வரைக்குமே போயிடும். அந்த குரு பார்வை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று 2 நாள் 3 நாள் நல்லா இருப்பீங்க, 4ஆவது நாள் 5ஆவது நாள் சண்டை வரும், மறுபடியும் அடுத்த வாரம் இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள், உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ சின்ன சின்ன சண்டை வந்தால் கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. பயந்துக்காதீங்க. கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரிங்களா? மருத்துவ செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். கணவனோ அல்லது மனைவிக்கோ உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி வரை சனி வரை போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் செலவும் ஏற்படும். சரிங்களா? சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் அதிபதி, அவர் வந்து 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 5லேருந்து 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இப்போ 8ஆம் அதிபதி வந்து 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால அதுவும் ஒரு பாசிட்டிவாக நம்ம இப்போ பெருசாக கெடுதல்னு சொல்லிட முடியாது. ஏன்னா சுக்கிரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. சரிங்களா? மறைவு ஸ்தானம் கிடையாது. அவர் ஆரம்ப பகுதியில் 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு வர்றார். 8ஆம் இடத்துலேருந்து 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றார். சுப கடன் ஏற்படும். கடன் விஷயம் இப்போ அலைஞ்சிருப்பீங்க, பேங்க்கில் லோன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டங்கள்லாம் நல்லா இருக்குங்க. கடன் வாங்கலாம், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், லோன் கொடுப்பாங்க, குறைவான வட்டிக்கு கடன் வாங்கலாம் நீங்கள். சரிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதம் தான் இந்த மாதம். என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஷேர் மார்க்கெட்டு, இந்த லாட்ரி ரேஸு, இந்த பங்குச்சந்தை, இதில் போய் பணத்தை போட்டு ஏமாறாதீங்க. சரிங்களா? பணத்தை போட்டு ஏமாற வேண்டாம். மற்றபடி நீங்கள் வெளிநாடு போகலாம், வெளிமாநிலம் போகலாம். அடுத்தவங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நான் அரசாங்க வேலை வாங்கி கொடுக்குறேன், அந்த வேலை வாங்கி கொடுக்குறேன், உங்களுக்கு நான் அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? மற்றபடி நீங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு நீங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களால தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கும். உங்களுக்கு லாபம் கிடைக்கும், அதுக்குண்டான விரையும் உங்களுக்கு இருக்கும். பெரிய அளவுக்கு சேர்த்து வைக்க முடியாதுங்க. மீனராசினியர்கள் பெரிய அளவுக்கு சேஃப்டி பண்ண முடியாது. அது வரவுக்கு தகுந்த மாதிரி செலவும் இருக்கும், பணமும் வரும், செலவும் வரும். சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்குங்க. தியானம், யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்றபடி திருமணத்துக்கு உண்டான காலகட்டம், அதாவது திருமணத்துக்கு உண்டான காலகட்டம்னா ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதுக்குண்டான முயற்சி பண்ணுங்கள். இந்த திருமணத்துக்கு உண்டான முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல வரணும் உங்களுக்கு இந்த மாதமே உங்களுக்கு கிடச்சிரும். சரி? ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. முயற்சி ஸ்தானத்துலேயும் குரு இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க இந்த மாதம். சரிங்களா? ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. உங்களுக்கு கெட்டதே நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. நல்ல விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் அதிபதி குரு 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். உங்களுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் எதிர்பார்த்த வேலை, உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும். வேலையில் இடமாற்றம் பண்ணலாமான்னு கேட்குறீங்க, தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இந்த காலகட்டங்கள் வேலை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது, வேலை மாற்றுறது, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம். பயன்படுத்திக்கங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களோட வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன அனுபவிக்க நீங்கள் பிறந்திருக்கீங்க, வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, இனிமேல் கெட்டது நடக்குமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைக்கும். மீனராசினா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. மீனராசிக்காரங்க உலகத்தில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க. ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் நடந்துடாது. நம்ம பொதுப்பலன்னா இது நடக்கும் இது நடக்காதுன்னு நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். நீங்கள் என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க, நீ எப்படி இருக்கும் உங்கள் லைஃப், நல்லதை அனுபவிப்பீங்களா கெட்டதை அனுபவிப்பீங்களா, எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க,
உங்கள் லைஃப் எப்போ மாறும் எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். அன்பான மீனராசி அன்பர்களே, மீன லக்னக்காரர்களே, போரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய ஆடி மாதம், கடக மாசம். இந்த ஆடி மாச பலன் உங்களுக்கு ராசியிலே சிறந்த ராசி. இந்த மூல ராசி எல்லாமே சிறந்த ராசி தான். உங்க ராசி மீனம், மிதுனம், கன்னி, தனுசு. இந்த 4 ராசிகளும் சுபராசிகள். மீனத்துக்கு அதிபதி குரு, மிதுனத்துக்கு அதிபதி புதன், கன்னிக்கு அதிபதி புதன், தனுசுக்கு அதிபதி குரு. ஆக புதனும் குருவும் 2 சுபராசிகள், சுபக்கிரகங்கள் ஆட்சிமை புரிந்திருது. அதே போல உபய ராசி, சரம், ஸ்திரம், உபயம். இந்த சரம்ங்கிறது எல்லா விஷயங்களும் வேக வேகமாக ஒரு சுறுசுறுப்போட யார் பேச்சையும் கேட்காம தடாபுடன் செய்யும். பிறராசினா என்ன? எது நடக்குமோ அது நடக்கட்டும் அப்படின்னு விவேகானந்தன் மாதிரி கை கட்டி பார்த்துக்கலாம். உபயராசினா என்ன? எல்லாமே உங்களுக்கு ஸ்லோவா நடக்கிற மாதிரி ஒரு மாயை. உண்மையிலுமே ஸ்லோவா தான் நடக்கும், இருந்தாலும் அதிகப்படியான மாயை. எதுவுமே நடக்காத மாதிரியும், என்னமோ இன்னைக்கு செய்யறத ஒரு வாரம் கழிச்சு செய்யணுங்கிற மாதிரி சூழ்நிலை வர்றதும், இல்லை போன வாரம் செய்யறத தான் இந்த வாரம் செய்ய போறேங்கிறதும், தினம் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதும், இதெல்லாம் அந்த உபயராசிக்கு உண்டு. அதுலேயும் குறிப்பா மீன ராசிக்கு. ஏன்னா மீனம் என்பது தனுசு குடும்பத்தை கவனிக்காம வெளியில இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு சிறப்புன்னு நினைக்கிறது. ஆனா மீனம் வெளிய விஷயங்களை பத்தி கவலை இல்லை, குடும்ப விஷயங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ரெண்டுக்கு அதிபதி ஒண்ணுதான், ஆனா வித்தியாசம். இதுக்கு 2ஆம் இடம் செவ்வாய். மீனத்தை பற்றி மட்டுமே கவனிப்போம், ஏன் தனுசுக்கு போவான். இதுக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய். அவர் அந்த செவ்வாய் இப்போ 3ல குருவோட சேர்ந்திருக்கார், உங்க ராசி அதிபதியோட. அப்ப குருமங்கள யோகத்தை கொடுக்கிறார். உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். நீங்க எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அது கண்டிப்பா நீங்க யாரையும் ஆலோசனை கேட்கவே வேண்டாம், கேட்கவும் மாட்டீங்க. அப்படி கேட்கறதா தான் உங்க மனசுக்குள்ள அதிகமா குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க அடுத்தவங்க கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்கறீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் அதிகமா இருக்கு. அப்படி வேண்டாம். ஒரு விஷயத்தை எடுங்க, அது நல்லது கெட்டது எதுன்னு நீங்களே பாருங்க. பொதுவாக அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியது எல்லா கிரகங்களும் இந்த மாசத்துல. இந்த இந்த 7.5 சனி, ஆனா சனி வக்கரத்தில் இருக்கு. இந்த சனி வக்கரகதி பலனை பாருங்க, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது 12ல இருக்கக்கூடிய சனிங்கிறதுனால ஒரே விஷயத்துக்கு பல முறை செலவு பண்றது. அதுவும் குறிப்பாக 30 வயசு வரைக்கும் இந்த ஆடி மாசத்துல எந்த பலனுமே இல்லை. அது சொந்த ஜாதகப்படி இருக்கிறது மட்டும்தான். படிப்பு 2 பாருங்க, 4 பாருங்க, வித்தையை பாருங்க, படிப்பை பாருங்க. அதிகப்படியாக இந்த ராசியிலே பிறந்த குழந்தைகள் இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளே விஷயத்துல நிறைய கவனம் எடுத்துக்கணும். அதை அப்பா அம்மா பேரண்ட்ஸ் அதை கவனிக்கணும். அதை தவிர மற்ற விஷயங்கள்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த 35 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய
குடும்பத்தர்கள், ஆண் பெண், நடுத்தர வர்க்கம் தங்களுடைய சொத்து ஏதாவது இருந்தா அதுக்கு ஒரு கண்காணிப்பு. அசையாத சொத்துக்களை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. அடுத்தவங்க ஏதாவது ஆட்டையை போட்டாங்களா, வெளி போட்டாங்களா, நம்ம இடத்துக்குள்ள வந்து யாராவது அத்துமீறிட்டாங்களா, இதெல்லாம் கண்டிப்பா தேவை. அடுத்தது பார்த்தா சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கை. இதெல்லாம் நான் சொல்றது 55 வயசு 58 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ஆண் பெண்களுக்கு நான் சொல்றேன். சொத்து இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் பூர்வீக சொத்து ஏதாவது பிரிஞ்சுதா, அதுல உங்களுக்கு கம்மியா கிடைச்சதா, அடுத்தவங்களுக்கு அதிகமா இருக்கா, அந்த விஷயத்திலையும் கவனம் வேணும். அதே போல பூர்வீக சொத்து ஏதாவது வழக்கு வியாஜ்யங்கள் வம்பு ஏதாவது இருக்கா, உட்காந்து பேசி சமரசம் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கோர்ட்டு கேஸ் இந்த மாசத்துல போக வேண்டாம். போனீங்கன்னா ரொம்ப வருஷம் இருக்கும். புதியதாக ஏதாவது சொத்து வாங்கணுமா, தாராளமா கையில சேவிங்ஸ் இருந்தாலும் சரி, கடன் வாங்குறதா இருந்தாலும் தாராளமா இந்த மாசம் வாங்கலாம். கடன் வாங்குறதுக்குன்னே சில மாசம் இருக்கு. அதுல இந்த ஆடி மாசம் வாங்கினா கடன் வளருதோ இல்லையோ உங்களுக்கு வருமானம் வரும். ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. கடன் நமக்கு வருமானம் இல்லாம கடன் வளர்ந்துகிட்டே இருந்தா கடன் அடைக்க முடியாம நம்ம வாங்கின சொத்து வித்து தான் கடன் அடைக்கணும். ஆனா கடன் வாங்கி ஒரு சொத்தை வாங்குறீங்க, உங்களுக்கு வருமானம் பெருகுது, வருமானம் வருங்கிற நம்பிக்கையில வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பா இதாகும். இதுக்கு எப்படி சொல்லலாம்? இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் ஒரு 75 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஒரு பெரிய ஊர்ல இல்ல சாதாரண ஒரு 30 வயசு 35 வயசு நபர் வாங்குறீங்க. வாழ்நாள் கடன்காரங்கள் நீங்கள். அந்த 75 லட்சம் ரூபாய கடன் அடைக்கிறதுக்கு நீங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் கடன் அடைக்கணும். இதுல என்ன உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை, சொந்த வீடு வாங்கிட்டேன்னு யோசனை பண்ணி பாருங்க. 10,000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இருந்துட்டீங்கன்னா வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறதுல தான் வாடகை கொடுக்குறீங்க. ஆனா இந்த கடன் பாருங்க, 75 லட்சம் ரூபாய் போட்டு வீடை வாங்குறீங்க, மாசம் 25,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறீங்க, 30 வருஷம் கட்டுறீங்க. என்னாச்சு? வாங்கினதுக்கு மேல டபுள் மடங்கா நீங்க பணம் கட்டி வாழ்நாள் கடன்காரராங்க. அதைத்தான் நான் வேண்டாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு பல பேத்துக்கு நான் அறிவுரை கொடுக்குறேன். இதை செய்யறதுனாலதான் அது வளர்ந்தது. இந்த ரியல் எஸ்டேட் வளர்ந்தது, கடன் வளர்ந்ததுக்கு காரணம், எல்லாரும் தேடி வந்து கடன் கொடுக்கிறேன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். 140 கோடி இந்தியர்களுடைய ஜனத்தொகை, இன்னும் வெளிநாட்டுல எல்லா நாட்டிலும் இருக்கிறவங்க எல்லாம் கணக்கு சேர்த்தா கடன் வாங்குறவங்கன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 கோடி பேர். அப்போ குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் வளர்ச்சி ஆகுது உங்களால. இந்த பேங்க் செக்டாரா இருக்கட்டும், பிரைவேட் செக்டாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் உங்க வருமானத்துல அவங்க வாழ்க்கையை நடத்துறாங்க, பெரிய பணக்காரங்களா. நம்ம ஒரு ட்ரிங்க் விற்கிறாங்க, ஒரு மதுக்கடைகள் இருக்குன்னு இருக்கு, நம்ம போய் தேடி போய் வாங்கினா தானே. இல்ல அரசாங்கம் வேற. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் பாருங்க, ஏன் மது கம்மியா வித்துதுன்னு ஒரு மீட்டிங் வேற போட்டு அதை வேற டிவியில காமிக்கிறான். ஆஹா, மது விற்பனை குறைஞ்சிருக்குன்னா எவ்வளவு சந்தோஷம். அத ஒரு ஆபீசரு ஏன் கம்மியா இருக்குன்னு அத்தனை ஆபீசரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு பேசுறாங்க. அந்த அம்மா ஏன் குறைஞ்சிருக்கு, எதனால குறைஞ்சிருக்கு, அதுக்கு நீங்க தான் காரணம். பக்கத்துல தான் அந்த திருட்டு சாராயம், கள்ளச்சாராயம், விஷ சாராயம் நிறைய விற்கிறாங்களே, அப்புறம் எப்படி அது போகும்? அதையும் வளர்றதுக்கு அரசாங்கம் தான் காரணம். இதையும் ஏன் விற்கல அப்படின்னு சொல்றதுக்கும் அரசாங்கம் தான். இது என்ன ஒரு கேலி குத்தா இருக்கு. ஆனா மீனராசிக்காரர்கள் உண்மையிலுமே நல்லவர்கள். நீங்கள்லாம் அவ்வளவா தேடி போக மாட்டீங்க என்று இந்த ராசிக்கு உண்டான அடிப்படை விதி. நான் யாரையும் ஆராய்ச்சி பண்ணிலாம் சொல்லல. அதனால இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த வாழ்நாள் கடன் வர்றதுக்கு உண்டான காரணம் நமக்கு நாமே. ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம தேடி போறதுனால தான் அடுத்தவங்க
நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால நீங்க சொத்தை கண்ணோடும் கருத்தோடும் நீங்க பாதுகாக்கணும். உங்களுடைய சொத்தை வருமானம் உண்டு. கடன் வாங்கி ஏதாவது வாங்குறதுனா வாங்கலாம். 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுடைய மகன் மகள் அவர்களுடைய விஷயத்துக்காக நீங்க எஃபெக்ட் கொடுக்கலாம். உங்களுடைய வருமானத்தினுடைய ஒரு பகுதியை அவங்களுடைய வியாபாரத்துக்காகவோ தொழிலுக்காக கொடுக்கலாம். இந்த மாசத்துல இந்த ராசிக்காரர்கள் புதியதாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம். வியாபாரத்தில் நல்ல வருமானம் உண்டு. உத்தியோகத்தில் நல்ல ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டாலும் ஓரளவுக்கு மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. போய் நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி வாலண்டியரா போய் ஏதாவது செய்ய போய் ஏதாவது ஒரு உத்தியோகம் பண்ண போறேன்னு சொல்லி வாலண்டியரா போறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு நிலைமை சரியாக அனுசரித்து போகக்கூடிய குடும்பமாக இருந்தால் நீங்க அமைதியாக இருப்பதே நல்லது. மீண்டும் சந்திப்போம். பிடியதன் உருவமை கொலமிகு கரியோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவருடன் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. வேதநாயகனே, பூமிக்கு அதிபதியாக இருக்கின்ற மனச்ச நல்லூர் பூமி நாதனே, பரம்பொருளே, உன் திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஏகாதசி திதியும் அனுச நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் தமிழுக்கு உரிய ஆடி மாதம் பிறக்கின்றோம். ஜோதிடத்துறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரம் திறம் உபயம் சொல்லுவாங்க. சரராசி கடகராசி, உத்தராயணம் முடிஞ்சு தட்சணாயணம் ஆரம்பிக்குது. அந்த தட்சாயணம் ஆரம்பிக்கும் பொழுது ஆணி மாதத்துல, போன மாதம் ஆணி மாதத்துல கூத்த பெருமானுக்கு ஆணி திருமஞ்சனம் சாயரச்சை என்று சொல்லுவாங்க. ஒரு நாள் பூஜையில நம்ம ஆகம விதிப்படி காலையிலிருந்து சாயந்தரம் வரையும் முக்கிய பூஜை 6 கால பூஜை. இது மனிதனுக்கு 6 கால பூஜை, நம்ம கோயிலுக்கு நம்ம பண்றோம். தேவர்களுக்கு 6 மாதம். அந்த 6 மாதத்துல ஆணி மாதம் தான் சாயரச்சை. அதுக்கடுத்து இரவு ஆடி மாதம் வரக்கூடிய பூஜை. ஆணி திருமஞ்சனம்ங்கிறது சித்திரை உச்ச வெயில் அக்னி நட்சத்திரம், அதை குளிர வைக்கிறதுக்கு தான் ஆணி திருமஞ்சனம் நமக்கு சாத்துறாங்க அப்பர் கூத்த பெருமானுக்கு. அந்த குழுன்னு அவரை குழுமுழுவாக்கி அவர் நமக்கு நல்வழிப்படுத்தி நமக்கு நல்ல அருளை கொடுத்திய பின் அம்பாள் வழிபாடு. அந்த அம்பாள் வழிபாடு நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய மாதம் இந்த ஆடி மாதம். நம்ம முன்னோர்கள் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. முதலும் குரு தான், முடிவும் குதலும் தான். முதலும் மேசராசி செவ்வாய் குரு தான், சுவாமி மலை தான், திருச்செந்தூர்காரு தான், எம்பெருமான் தான், வலிமை பெற்றவர் தான், மிக அருள் பெற்றவர் தான். இப்ப இருக்கிறது குரு தட்சிணாமூர்த்தி, இறைவனுடைய அனுகிரகம் முழுமையா பெற்றவர், இறைவனுடைய அனுகிரகம் முழுமையா பெற்றவர். அப்படி இருக்கும்போது அப்ப மீன ராசி நம்பர் பாருங்க 12, கூட்டுனா 2 1 3, குருனுடைய நம்பர் 3. நீ இதை விட சிறப்பு என்ன வேணும்? நீ இதை விட சிறப்பு என்ன வேணும்? அதனால மீனராசி நேயர்களும் இப்ப நான் எப்படி கும்பராசிக்கு சொன்னனோ உங்க வயதை பார்த்துக்கங்க, தசாபத்திய பார்த்துக்கங்க, என்ன நடக்குங்கிறத என்ன லக்னம்ங்கிறத பாருங்க, லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு பாரு. ரொம்ப கவனமா பார்க்கணும். லக்னாதிபதி 6 8 பண்ணல மறைஞ்சிட்டாரா என்ன செய்யறது பாருங்க. அப்படி பார்த்து தான் அடுத்து நீங்க அடுத்த ஸ்டெப் வைக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த அடி ரொம்ப கவனம், ரொம்ப எச்சரிக்கை. ஏன்னா விரயச்சனி இருக்குது, நடந்துகிட்டு இருக்குது. அடுத்து ஜென்மச்சனி இருக்குது, அடுத்து பாதச்சனி இருக்குது. அப்பாடின்னு பயப்படாதீங்க. அடுத்த சுத்து எல்லாத்துக்கும் 12க்கு வந்துகிட்டு 30 வருஷத்துக்கு சனீஸ்வர பகவான் வந்துகிட்டே இருப்பார். ஒரே ஒரு மந்திரத்தை மனப்பாடம் அப்படியே உடல்ல ஏத்திக்குங்க.
உடல்ல ஏத்திக்கங்க. சனீஸ்வருடைய மந்திரத்தை, மூல மந்திரத்தை ஏத்திக்கங்க. ஒண்ணுமே வேண்டாங்க. காகத்துக்கு சாதம், காகத்துக்கு தயிர், சூட சாதம், தயிர், நல்லெண்ணெய், இதை மட்டும் வைங்க. இந்த 3 வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு அவருடைய மந்திரத்தை சொல்லுங்க. சனீஸ்வரருடைய போற்றி சொல்லுங்க, சனீஸ்வருடைய மூல மந்திரத்தை சொல்லுங்க, அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க, பைரவர் வழிபாடு பண்ணுங்க. சனீஸ்வரருடைய குருவே பைரவர். ஒரு முறையாவது திருச்சி பகுதியில் இருக்கிறவங்களும் சரி, சென்னையில் இருக்கிறவங்களும் சரி, வேற எல்லா இடத்துல இருக்கவங்களும் சரி, ஒரு முறை மணச்சநல்லூர், மண்ணின் மைந்தன் வாழக்கூடிய மண்ணச்சநல்லூர். ஒவ்வொரு ஊர்லயும் நவகிரகங்கள் வித்தியாசமா இருக்குது. ஆனா மணச்சநல்லூர் அதை விட சிறப்பா இருக்குது. எப்போதுமே கிழக்கு பக்கத்துல சூரிய பகவான் பேசு இருக்கும், அதுக்கு எதிர்ப்பா மேற்கு இருப்பாரு சனீஸ்வரர். ஆனா அந்த மணச்சநல்லூர் பாத்தீங்கன்னா சரிசமமா இருப்பாங்க. அதுலயும் சூரியனோட சனி வேகமா உயரமா இருப்பாரு. ஒரு முறை அந்த தரிசனத்தை பண்ணிட்டு வாங்க. காலால் மிதித்தால், கண்ணால் பார்த்தால் எந்த விதமான பாவமும் பொடி பொடியா ஆக்கிவிடும். அந்த திருத்தலத்தை மிதிக்கணும், அந்த மண்ணை மிதிக்கணும், இறைவனை கண்ணார பார்க்கணும், இறைவனை கண்ணார பார்த்து கை தொழ வேண்டும், திருவடியை தொழ வேண்டும். அப்புறம் 16 சுற்று நீங்க என்ன நினைக்கிறீங்களோ 16 சுற்று, 16 பிரதர்சனம், உங்களால முடிஞ்ச ஒரு நெய், உங்களால முடிஞ்ச ஒரு பூ, உங்களால முடிஞ்ச ஒரு வஸ்திரம், அவ்வளவுதான். 16 சுத்துட்டு வேண்டுதல் பண்ணிட்டு வாங்க. 48 நாட்கள நடக்குதா இல்லையா எனக்கு போன் பண்ணுங்க. உறுதியா நடக்கும், உறுதியா நடக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட பேசும் தெய்வமா இருக்க. முன்னாடி இல்லை, இப்ப எல்லாருக்கும் இப்ப யுகம் மாறுது இல்லை, அவங்களும் மாறி வர்றாங்கல்ல. முதல்ல எங்க இருக்குன்னு தெரியுமா? முதல்ல நமக்கு என்ன ஊர் எங்க இருக்குன்னு தெரியாது. காலங்கள் மாறுது, காட்சிகள் மாறுது, யுகங்கள் மாறுது. அப்ப யுகங்கள் மாறும்போது நமக்கு என்ன ஆகுது? அந்த இன்வென்ட், அதாவது சீக்கிரமா கண்டுபிடிக்கக்கூடியது, ஒவ்வொரு இடத்துலையும் என்ன இருக்குது அப்படிங்கிறத அரசாங்கமும் உற்று நோக்கி நமக்கு மிக வேகமா ஒரு நல்லதை கொடுக்குது. எல்லா அரசாங்கமும் நமக்கு சம்பந்தமா கொடுக்குது. எல்லாமே நமக்கு நன்மையை செய்யணும்னு தான் நினைக்குது. அவங்கவுங்க சாப்பிட்றதெல்லாம் வேற கொடுக்குதுல்ல, அது கொடுக்குதுல்ல, அதை எடுத்துக்கிறோம்ல. அப்படிப்பட்ட மணச்சநல்லூர் ஒரு தடவை போயிட்டு வாங்க, திருப்பட்டூர் ஒரு தடவை போயிட்டு வாங்க. என்ன அந்த விதியை மாற்றக்கூடியது. பழமொழி சொல்லுவாங்கல்ல, மதிபோங்காட்டிக்கு விதி போய் நிற்குது, மதிபோங்காட்டிக்கு விதி போய் நிற்குது. அதனால 7:30 ஆடி மாசத்துல முழுக்க முழுக்க அம்பாள் வழிபாடு, சமயபுரத்தால் 27 நட்சத்திரமும் 12 ராசிக்கு அதிபதியும் 9 நவக்கிரகங்களும் தன்னகத்தே நிறைந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உரிய அம்பிகையை சமயபுரத்தால் ஓம் தாட்சாயினாய வித்மிகே வைஷ்ணவி தேவி தீமிகே தன்னோ மகமாயி பிரஜோதயாத் என்று சொல்லக்கூடிய தாட்சாயினியை வழிபடுங்க. ஆடி மாசத்துல கூழ் ஊத்துங்க, ஆடி மாசத்துல மோர் ஊத்துங்க, ஆடி மாசத்துல நல்ல லலிதா தயவு செய்து நீங்க என்ன செய்யறீங்களோ இல்லையோ, லலிதா சகஸ்ரநாமம் அது 1000 வார்த்தை சாமி, நான் படிக்க முடியாது. சரி, ஒண்ணுமையாவது படிங்க. லலிதா திரிசதின்னு இருக்கும் பாருங்க, அதையாவது படிங்க. இந்த ஆடி மாசத்துல எல்லா நலன்களும் பெற்று அபிராமி அந்தாதியை படிங்க.